1971 டிசம்பர் மாதத்தின் அந்த இரவு அரபிக்கடலில் காற்று மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு நாடின் எதிர்காலம் துடித்துக் கொண்டிருந்தது. இந்திய கடற்படையின் சில அதிகாரிகள் கராச்சி துறைமுகத்தை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்த்த ஒரு விஷயம், ஒரு தகவல், அது உடனே டெல்லி சென்றிருந்தால் போரின் அடுத்த சில நாட்கள் முற்றிலும் வேறுபட்டிருக்கக்கூடும் என்று பின்னர் சில ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் அந்த தகவல் ஏன் தாமதமாக போனது? அந்த காலத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றம் உச்சத்தில் இருந்தது. கிழக்கு பாகிஸ்தானில் நடந்த மனிதாபிமான பிரச்சனைகள், அகதிகள் இந்திய எல்லைக்குள் வந்தது, எல்லையில் ஏற்பட்ட மோதல்கள், இதெல்லாம் சேர்ந்து 1971 போருக்கு வழி செய்தது. டெல்லியில் அரசியல் மற்றும் இராணுவ ஆலோசனைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தன. ஆனால் கடலில் இருந்தவர்களுக்கு ஒரு வேறு உலகம். அங்கே முடிவுகள் வினாடிகளில் எடுக்கப்பட வேண்டும். அந்த இரவு கராச்சி துறைமுகம் சாதாரணமாக தோன்றவில்லை என்று சில கடற்படை பதிவுகள் பின்னர் குறிப்பிடுகின்றன. சில கப்பல்களின் இயக்கம், ரேடாரில் தோன்றிய சின்ன சிக்னல்கள், வழக்கத்திற்கு மாறான பாதுகாப்பு அமைப்புகள், இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்கின. இது ஒரு சாதாரண இரவா அல்லது பெரிய நடவடிக்கைக்கு முன் எதிரி தயாராகிக் கொண்டிருக்கிறார்களா? இந்திய கடற்படைக்கு அப்போது ஒரு முக்கியமான திட்டம் இருந்தது. கராச்சி துறைமுகம் பாகிஸ்தானின் மிக முக்கியமான கடல் நரம்பு. அங்கே எரிபொருள் சேமிப்பு, இராணுவ கப்பல்கள், வர்த்தக பாதைகள் அனைத்தும் ஒன்றாக இருந்தன. அந்த துறைமுகத்தை பாதித்தால் போரின் திசையே மாறக்கூடும். அதனால்தான் கராச்சியை பற்றிய ஒவ்வொரு தகவலும் மிக முக்கியமானது. ஆனால் கடலில் தகவல் சேகரிப்பது எளிதல்ல. அந்த நாட்களில் சேட்டலைட் சர்வேலன்ஸ் இன்றைய அளவுக்கு முன்னேறவில்லை. பல தகவல்கள் நேரடி கண்காணிப்பு, ரேடார், ரேடியோ இன்டர்செப்ட்ஸ் போன்றவற்றின் மூலம்தான் கிடைத்தன. அந்த இரவு கிடைத்த தகவலும் அப்படித்தான், ஒரு ரெகனசன்ஸ் மிஷன். சில அதிகாரிகள் லேட்டர் நினைவுகளில் கூறுவது போல, அந்த நேரத்தில் அவர்கள் பார்த்த இயக்கம் எதிரியின் ஒரு எதிர்பாராத பாதுகாப்பு மாற்றத்தை காட்டியிருக்கலாம். அந்த தகவல் உடனே ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சென்றிருக்க வேண்டியது. ஆனால் கடலில் இருந்து தகவல் அனுப்புவது எப்போதும் நேரடியாக முடியாது. கம்யூனிகேஷன் சேனல்கள் குறைவாக இருந்தது. ரேடியோ சைலன்ஸ் காக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்தன. சில நேரங்களில் குறியீட்டில் செய்தி அனுப்ப வேண்டும், சில நேரங்களில் மெசேஜ் ரிலே ஆக வேண்டும். அந்த சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள், சில சமயம் வரலாற்றையே மாற்றும். அந்த ரெகனசன்ஸ் குழுவில் இருந்த ஒரு அதிகாரி பின்னர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னதாக கூறப்படும் ஒரு வரி இருக்கிறது. அந்த இரவு நாங்கள் பார்த்ததை உடனே எல்லாரும் புரிந்து கொண்டிருந்தால் சில முடிவுகள் வேகமாக மாறியிருக்கும். அவர் என்ன பார்த்தார்? அந்த தகவல் என்ன? இதற்கிடையில் டெல்லியில் போர் திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. இந்திய கடற்படை ஆபரேஷன் ட்ரைடன்ட் என்ற ஒரு தாக்குதலை திட்டமிட்டிருந்தது. 1971 டிசம்பர் 4 இரவு இந்தியாவின் மிசைல் போட்கள் கராச்சி துறைமுகத்தை நோக்கி நகர்ந்தன. அது இந்திய கடற்படையின் வரலாற்றில் மிக தைரியமான நடவடிக்கைகளில் ஒன்று. அந்த ஆபரேஷன் வெற்றியாகி பாகிஸ்தானின் சில முக்கிய கப்பல்கள் அழிக்கப்பட்டன. கராச்சி துறைமுகத்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. ஆனால் அதற்கு முன் நடந்த ரெகனசன்ஸ் மிஷன் பற்றிய கேள்வி இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. சில ஆவணங்கள் கூறுவது, அந்த மிஷனில் கிடைத்த தகவல் கராச்சியில் இருந்த சில பாதுகாப்பு அமைப்புகள் பற்றிய ஏர்லி சங்கேதங்களை காட்டியிருக்கலாம். அந்த தகவல் வேகமாக வந்திருந்தால் தாக்குதல் திட்டத்தில் சிறிய மாற்றங்கள் நடந்திருக்குமா, அல்லது அதே திட்டமே இன்னும் ஆபத்தானதாக மாறியிருக்குமா? போரின் நேரத்தில் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. எல்லா தகவல்களும் முழுமையாக தெளிவாக இருக்காது. சில நேரங்களில் ஹாஃப் சிக்னல்ஸ், சில நேரங்களில் இன்கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ். அதை பார்த்துதான் கமாண்டர்ஸ் முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவுகள்தான் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் உயிரையும் ஒரு நாட்டின் பாதுகாப்பையும் தீர்மானிக்கும். அந்த காலத்தில் இந்திய கடற்படை மிகவும் புதிய மிசைல் போட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி கொண்டிருந்தது. அந்த கப்பல்கள் வேகமாக நகரும், ஆனால் அவற்றின் ரேஞ்ச் குறைவாக இருக்கும்.
அதனால்தான் பிளானிங் மிகவும் நுணுக்கமாக இருக்க வேண்டும். கராச்சி மீது செல்லும் அந்த இரவு ஒவ்வொரு நிமிடமும் கணக்கிட்டு நடந்தது. ரெகனசன்ஸ் குழுவின் மெசேஜ் ரிலே தாமதமானதாக சில பின்னணி குறிப்புகள் சொல்கின்றன. அது கம்யூனிகேஷன் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம் அல்லது செக்யூரிட்டி புரோட்டோகால் காரணமாக இருக்கலாம். சில நேரங்களில் வார் டைம் கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம். ஆனால் அந்த டிலே பற்றி சிலர் பின்னர் கேள்வி எழுப்பினார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் கராச்சி பகுதியில் எதிரியின் நேவல் டிப்ளாய்மெண்ட் வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. ஒரு சின்ன தகவல் கூட சில நேரங்களில் பெரிய விஷயமாக மாறும். உதாரணமாக, ஒரு ரேடார் கான்டாக்ட் தவறாக இன்டர்பிரேட் செய்தால் என்ன ஆகும்? அது ஒரு மர்ச்சன்ட் ஷிப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு வார்ஷிப்பாக இருக்கலாம். அந்த வேறுபாடு தாக்குதல் நேரத்தில் மிகவும் முக்கியம். 1971 போரில் இந்திய கடற்படை மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்பது உண்மை. ஆபரேஷன் ட்ரைடன்ட் மற்றும் பின்னர் நடந்த ஆபரேஷன் பைத்தான் ஆகியவை கராச்சிக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தின. அது பாகிஸ்தானின் கடற்படை இயக்கத்தை பாதித்தது. உலகளவில் கூட அந்த நடவடிக்கை பற்றி பேசப்பட்டது. ஆனால் போரின் பின்னணி கதைகள், அந்த மிஷன்கள் முன் நடந்த இன்டெலிஜென்ஸ் பசில்ஸ், அவை இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. சில ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் சொல்வது, போரில் பல விஷயங்கள் பப்ளிக்குக்கு தெரியாது. சில தகவல்கள் கிளாசிஃபைடாகவே இருக்கும். சில நேரங்களில் ஹிஸ்டரி எழுதும்போது முக்கியமான ஒரு லைன் மட்டும் இருக்கும், மெசேஜ் ரிசீவ்ட் லேட்டர். ஆனால் அந்த ஒரு லைனுக்கு பின்னால் என்ன நடந்தது, எந்த சூழ்நிலையில் அது தாமதமானது, யார் அந்த மெசேஜை டீகோட் செய்தார்கள், யார் அதை படித்தபோது அமைதியாக இருந்தார்கள். அந்த இரவு கடலில் இருந்த அதிகாரிகள் ஒரே விஷயத்தை நினைத்திருக்கலாம். அவர்கள் பார்த்த சின்ன சிக்னல் கூட பெரிய முடிவை மாற்றும் என்று. ஆனால் போரின் கேயாஸில் சில தகவல்கள் எப்போதும் நேரத்திற்கு வராது. இன்று அந்த சம்பவத்தை பற்றி சில ஆய்வாளர்கள் பேசும்போது ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அந்த ரெகனசன்ஸ் ரிப்போர்ட் நேரத்தில் முழுமையாக ஹெட்குவார்ட்டர்ஸ் சென்றிருந்தால் கராச்சி மீது நடந்த தாக்குதலின் டைம்லைன் அல்லது ஸ்ட்ராட்டஜி வேறுபட்டிருக்குமா? அந்த கேள்விக்கு உறுதியான பதில் யாரிடமும் இல்லை. ஏனெனில் போரின் உண்மை எப்போதும் லேயர்ஸாக இருக்கும். அந்த இரவு கடலில் இருந்தவர்கள் ரேடார் திரையை பார்த்து கொண்டிருந்தார்கள். தூரத்தில் நகரும் ஒளிகள், ரேடியோ சேனலில் வரும் குறுகிய சிக்னல்கள், ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். அவர்கள் அனுப்பிய தகவல் கடல் காற்றை கடந்து கம்யூனிகேஷன் ரிலேகள் வழியாக இறுதியில் டெல்லி சென்றது. ஆனால் அந்த பயணத்தில் ஏற்பட்ட அந்த சிறிய தாமதம் வரலாற்றில் ஒரு மங்கலான கேள்வியாகவே இருந்து வருகிறது. போர் வெற்றி கிடைத்தாலும் சில அன்ஆன்சர்டு மோமெண்ட்ஸ் எப்போதும் இருக்கும். அந்த ரெகனசன்ஸ் மிஷனில் பார்த்தது என்ன? அந்த டிலே எப்படி நடந்தது? அது ஒரு சாதாரண டெக்னிக்கல் கிளிச் தானா அல்லது போரின் குழப்பத்தில் மறைந்த ஒரு முக்கியமான முடிவா? 2011 போரின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயம். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருந்த அந்த இரவுகள், அந்த கடல், அந்த ரேடார் திரைகள், அவற்றில் சில ரகசியங்கள் இன்னும் முழுமையாக சொல்லப்படவில்லை. ஒரு போர் முடிந்தாலும் அதன் நிழலில் இருக்கும் சில கேள்விகள் மட்டும் இன்னும் கடலில் மிதந்து கொண்டே இருக்கும்.